துரியோதனா, இந்த காலமுனியின் சொல்லுக்கு செவிசாய்த்தால் நம் உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. என்ன நடந்தாலும் சரி, வா, இங்கிருந்து ஓடிவிடுவோம். நில்லுங்கள், நில்லுங்கள்! அடே காலமுனி! பூதமே, நீ சென்ற காரியம் என்னவாயிற்று? பாண்டவர்களின் உயிரை பறித்து வந்தாயா? பாண்டவர்களை வயிறார புசித்தாயா? டேய், மாண்டவர் உடலை தீண்டுவதில்லை என்பதை அறிந்தவன் நீ. மரித்து சவமாய் கிடக்கும் பாண்டவர்களை உண்ணவாய் என்னை அழைத்தாய். பாண்டவர்கள் மரித்தார்களா? இந்த கதையை என்னை நம்ப சொல்கிறாயா? பாண்டவர்கள் மற்ற மனிதர்களைப் போல் அற்ப பிறவிகள் என்று நினைத்தாயா? தருமன் காலதேவனின் புத்திரன், பீமன் வலிமையின் வடிவான வாயுதேவனின் புத்திரன், அர்ஜுனன் இந்திரலோகத்தை ஆளும் தேவேந்திரனின் புத்திரன், நகுல சகாதேவர்கள் அஸ்வினி தேவர்களின் புத்திரர்கள். ஆகவே 33 கோடி தேவர்களின் ஆசிகளை பெற்றவர்கள் பாண்டவர்கள். அவர்களை மரணம் ஒருபோதும் நெருங்காது. காலமுனி, பாண்டவர்களின் சடலத்தை நானே நேரில் கண்டேன். நம்ப முடியாத பொய். காலமுனி, நம்புவதும் நம்பாததும் உன் விருப்பம். ஆனால் இப்போது என் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன். நான் யாகத்திலிருந்து வெளிவந்தால் மனிதனை புசிக்காமல் திரும்பி செல்ல மாட்டேன். இப்போது பாண்டவர்கள் உயிரோடு இல்லாததால் என்னை அழைத்த உன்னை உண்டு பசியாறுகிறேன். பூதமே, நீ என் அடிமை, என் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன். உன்னால் என்னை கொல்ல முடியாது. டே காலமுனி, என் பசியை போக்கினால் நீ எனக்கு அரசன் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நீ என்னை ஏமாற்றி விட்டாய். அதற்கு நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். துர்தேவதைகளின் தலைவன் நான், அதர்வண வேத சக்கரவர்த்தி நான். உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது. இங்கிருந்து சென்று விடு. அதர்வண வேதம் வகுத்த நீதியை உன்னால் வெல்ல முடியாது. அபிசார யாகத்தில் பிறந்த நான் ஏவப்பட்டவரை புசிப்பேன், இல்லை ஏவியவரை புசிப்பேன். ஏவியவன் நீ. அதர்வண வேதத்தை பின்பற்றுபவன் அதனை சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால் அது ஏவியவனையே தாக்கும் என்பதுதான் நியதி. அந்த நியதிக்கு கட்டுப்பட்டவன் தான் நீ. இப்போது நான் உன்னை புசிக்க போகிறேன். ஐயோ பூதமே, என்னை எதுவும் செய்து விடாதே. இங்கிருந்து சென்று விடு. அடே காலமுனி, சவத்தினை உன்னை அழைத்து என்னை அவமானப்படுத்தி விட்டாய். உன்னை கொன்று பழி தீர்த்து உன்னை புசிக்கிறேன். பூதமே, என்னை எதுவும் செய்து விடாதே. எத்தனை முறை உனக்கு உகந்த உணவளித்திருக்கிறேன். என் மீது கருணை காட்டு. கருணையை கடைபிடிக்க நீ ஒன்றும் சாமவேதத்தை பின்பற்றவில்லையே. அதர்வன மந்திரத்தை அல்லவா ஓதினாய். அதன் பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். மாமா, இது என்ன விபரீதம்? மருமகனே, உயிர் தப்பியதே என்று மகிழ்ந்து கொள். பூதம் காலமுனிக்கு பதில் உன்னை கொன்றிருந்தால் யோசித்து பார். இப்போதும் நன்மையே நமக்கு நடந்திருக்கிறது. மகா மந்திரியாரே, வணக்கம். வணக்கம் கனகரே. நடந்ததை விரைவாக கூறுங்கள். அதை கூற என் நா மறுக்கிறது.
கனகரே, என்னவாயிற்று? நடந்ததை கூறுங்கள். என் இதயமே நின்றுவிடும் போல இருக்கிறது. கனகரே, எதுவாயினும் மறைக்காமல் கூறுங்கள். பாண்டவர்கள் மாண்டு போனார்கள். மாவீரர்களான என் புதல்வர்களை மாண்டு போனார்கள் என்று சொல்ல உனக்கு என்ன தைரியம்? சொல், என்ன நடந்தது? அண்ணி, அவன் ஒற்றன், கண்ணாடியை போன்றவன், நடந்ததை பிரதிபலிப்பவன். அவரை விட்டுவிடுங்கள். கனகரே, நடந்ததை கூறுங்கள். மரித்து சவமாய் கிடக்கும் பாண்டவர்களை உண்ணவா என்னை அழைத்தாய்? அவர்களை மரணம் ஒருபோதும் நெருங்காது. காலமுனி, பாண்டவர்களின் சடலத்தை நானே நேரில் கண்டேன். பாண்டவர்கள் மாண்டு விட்டதாக பூதம் காலமுனியிடம் சொன்னதை நானே நேரில் கண்டேன். நீ சொல்வது உண்மையா? அத்தனையும் உண்மை. நீங்கள் செல்லலாம். ஏதேனும் முக்கிய செய்தி இருந்தால் உடனே வந்து கூறுங்கள். உத்தரவு மகா மந்திரியாரே. அண்ணி, அழ வேண்டாம். நிச்சயம் பாண்டவர்களுக்கு யாதொரு தீங்கும் நேர்ந்திருக்காது. இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்துள்ளது. நான் இப்போதே ஒற்றர்களை அனுப்பி பாண்டவர்கள் இருப்பதை தங்களுக்கு நிரூபிக்கிறேன். சற்று அமைதியாக இருங்கள். விதுரா, என் இதயத்தில் இருந்து ரத்தம் கசிகிறதே. நான் எப்படி அமைதி காப்பேன்? என் புத்திரர்களை நான் இப்பொழுதே காண வேண்டும். அண்ணி, அஞ்ஞாத வாசம் தொடங்கும் காலம் இது. ஆகவே நாம் இப்போதே கானகம் செல்வது உசிதமாகாது. பாண்டவர்கள் தேவ புத்திரர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். அவர்களை தேவர்கள் காத்து நிற்பார்கள். இதை நான் வணங்கும் காத்யாயினி தேவி மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன். விதுரா, உன் வாக்கை நம்பி நான் உயிர் பிழைத்திருக்கிறேன். என் புத்திரர்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதே கணம் நானும் மரிப்பேன். அக்கா, பாண்டவர்களுக்கு மரணம் நெருங்காது. ஒற்றர்கள் வரும் வரை சற்று பொறுமையாக இருங்கள். ஆம், எந்த சமாதானத்தையும் ஏற்க என் மனம் மறுக்கிறதே. கிருஷ்ணா, இந்த செய்தி பொய்யாக்க நீயே அருள் புரிய வேண்டும். திரௌபதி, பாண்டவர்கள் இன்று இங்கு ஏன் தனித்திருக்கிறாய்? ஆறாக பெருக்கெடுக்கும் உன் கண்ணீருக்கு காரணம் என்ன? பாண்டவர்கள் எங்கே? மாமுனிவரே, நான் என்னவென்று கூறுவேன்? என் தாகம் தீர்க்க தண்ணீர் கொண்டு வர புறப்பட்டார்கள். இதுவரை ஒருவரும் திரும்பி வரவில்லை. என்ன வியப்பிது! பாதாள லோகம் வரை சென்று திரும்பியவன் பீமன், இந்திரலோகத்தையே கண்டவன் அர்ஜுனன், எல்லாவற்றிற்கும் மேலாக தருமன் காலதேவனின் புதல்வன். இவர்கள் தண்ணீர் எடுக்க சென்று திரும்பவில்லை என்பது மிகவும் வியப்பாக உள்ளது. எனக்கும் மிகவும் அச்சமாக உள்ளது. ஏதோ விபரீதம் நடந்ததாக என் ஆழ் மனது சொல்கிறது. நீயாக எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் திரௌபதி. ஒரு கணம் பொறுத்திரு.
என் சகோதரர்களின் மாண்ட உடல் மண்ணில் கிடக்கிறது. இதை கண்டு என் இதயம் வெடித்து சிதறவில்லையே. வாழ தகுதியற்ற என் மனம் ஒரு கால் தான் செய்யப்பட்டிருக்க வேண்டும். சாஸ்திரங்களை அறிந்தவர்களே, தேச காலங்களை அறிந்த மகான்களே, தபோபலம் உள்ளவர்களே, நகுல சகாதேவர்களே, உங்கள் சரீரத்தில் ஒரு காயத்தை கூட நான் காணவில்லை. எப்படி மாண்டீர்கள்? புஜபலம் உள்ள விருகோதரா, நீ துரியோதனன் துடையை பிளப்பதாக சொன்ன சபதத்தை மறந்துவிட்டு மண்ணில் கிடக்கிறாயே. அர்ஜுனா, இந்திரனுக்கு நிகரானவனே, உன்னை நம்பி அல்லவா நான் கர்ணன் மீது கொண்ட அச்சத்தை விடுத்து துக்கத்தை எல்லாம் மறந்திருந்தேன். என் ஆசைகளை எல்லாம் நாசம் செய்து இப்படி மண்ணில் சாய்ந்து கிடக்கிறாயடா. இந்த தடாகத்தின் நீர் விஷமாக இருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் வீழ்த்த முடியாத மாவீரர்களான என் தம்பிகள் இந்த நீரை பருகி மாண்டு கிடக்கிறார்கள். நானும் இந்த தடாக நீரை பருகி என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். தர்மா, நான் பாசிகளையும் மீன்களையும் புசிக்கின்ற கொக்கு. இந்த தடாகம் என் வசம் இருக்கிறது. நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு விடையளிக்காமல் போனால் நீயும் இவர்களோடு மாண்டு போவாய். விடையளித்த பிறகு நீ நீரை அள்ளி பருகு. நீ ருத்ரர்களின் தலைவனா, வசுக்களின் தேவனா? சாதாரண பறவையால் செய்ய முடியாத காரியம் இது. இமயம், பரியாத்திரம், விந்தியம், மலையம் ஆகிய 4 மலைகளை வீழ்த்திய வல்லவன் யார்? பலசாலிகளில் சிறந்தவனே, சிறந்த வில்லாளியான என் சகோதரர்களை கொன்று நீ செய்யக்கூடாத காரியத்தை செய்திருக்கிறாய். தேவர்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள் யாவரும் ஒன்று சேர்ந்தாலும் வெல்ல முடியாதவர்கள் என் சகோதரர்கள். நீ என்ன செய்ய நினைத்தாய் என்று தெரியவில்லை. உன் விருப்பத்தையும் நான் அறியேன். ஆனால் அதிகமான ஆவலாலும் மகாபயமும் எனக்கு உண்டாகி இருக்கிறது. பகைவனே, நீ யார் என்று சொல். தர்மா, நீ அறிவிற் சிறந்தவன் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. நான் பறவை அல்ல, யட்சகன். உன் சகோதரர்கள் என் பேச்சை அலட்சியப்படுத்தினார்கள். ஆகவே அவர்களுக்கு இக்கதி ஏற்பட்டிருக்கிறது. உன் சகோதரர்களை நான் பலமுறை தடுத்தேன். என் வாக்கை மீறி தண்ணீரை எடுத்தார்கள். ஆகவேதான் அவர்களை நான் கொன்றேன். என் கேள்விகளுக்கு விடையளிக்காமல் இந்த தீர்த்தத்தை எடுப்பவர்கள் மரிப்பர். தர்மா, வினாக்களுக்கு விடையளித்து பிறகு நீ நீரை பருகு. நாராயண நாராயண. யக்ஷகனே, என் தம்பிகளை கொன்ற உன் தடாக நீர் எனக்கு தேவையில்லை. ஆகவே உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனால் உன் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லவில்லை என்றால் பாண்டவர்கள் ஒரு யக்ஷனிடம் தோற்று உயிரிழந்தார்கள் என்ற பழியை வரலாறு சுமக்கும். ஆகவே உன் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல சித்தமாகிறேன். நாரதரே, இன்று யமதர்மராஜா தன் புத்திரன் தர்மனின் அறிவை உலகுக்கு துலங்க வைக்கப் போகிறார். கடுமையான கேள்விகளை முன்வைத்து தர்மனின் அறிவின் தீட்சணியத்தை வெளிப்படுத்துவார். அப்படியா? நாராயண நாராயண.
அதையும் தான் பார்ப்போமே. பூமியை விட பொறுமையானது எது? தாய். ஆகாயத்தை விட உயர்ந்தது எது? தந்தை. காற்றை விட வேகமானது எது? மனம். இது என்ன கேள்வி? ஒரு சின்ன குழந்தையிடம் கேட்டால் கூட சரியாக பதில் கூறிவிடுமே. இதில் எப்படி தருமனின் அறிவு உலகுக்கு வெளிப்படும்? எனக்கென்னவோ யமதர்மன் தன் புத்திரனுக்காக பரிவு காட்டுகிறாரோ என்றுதான் தோன்றுகிறது. நாரதரே, இப்போதுதானே கேள்விகளை கேட்க துவங்கியிருக்கிறார் காலதேவன். அதற்குள் அவசரப்பட்டால் எப்படி? ஏதோ சொல்கிறாய், நானும் கேட்கிறேன். பார்ப்போம். பயிரிடுபவர்களுக்கு சிறந்தது எது? விதைப்பவர்களுக்கு சிறந்தது எது? மேம்பாட்டை விரும்புபவர்களுக்கு சிறந்தது எது? பெறுபவர்களுக்கு சிறந்தது எது? பயிரிடுபவர்களுக்கு மழை சிறந்தது, விதைப்பவர்களுக்கு விதை சிறந்தது, மேம்பாட்டை விரும்புபவர்களுக்கு சிறந்தது பசு, பெறுபவர்களுக்கு புத்திரன் சிறந்தவன். யாரை ஏமாற்ற பார்க்கிறார் உங்கள் தர்மராஜர்? இதை விட எளிமையான கேள்வி உலகத்திலேயே கிடையாதையா. பயிரிடுபவர்களுக்கு சிறந்தது மழை என்பது உலகத்தில் யாருக்குமே தெரியாதா? அல்லது விதைப்பவர்களுக்கு சிறந்தது விதை என்று சொல்வதில் என்னையா அறிவு விளங்கிவிடப் போகிறது? பொறுத்ததுதான் பொறுத்தீர். இன்னும் சற்று நேரம் பொறுத்திருந்துதான் பாருங்களேன். ஏதோ நீ சொல்கிறதே என்றுதான் இருக்கிறேன். இதில் எனது காலம்தான் விரயமாகிக் கொண்டிருக்கிறது. நாராயண நாராயண. தூங்கும் போதும் கண்களை மூடாதது எது? பிறந்தும் அசைவற்றது எது? எதற்கு இதயம் இல்லை? தூங்கும் போது கண்களை மூடாதது மீன்கள். முட்டை பிறந்ததும் அசைவதில்லை. கல்லுக்கு இதயமில்லை. இதற்குத்தான் என்னை இங்கே அழைத்தீரா? நான் கிளம்புகிறேன். வந்து சித்திரகுப்தரே, பாலபாடம் கற்கும் சிறுவர்களிடம் கேட்கும் கேள்விகளை விட எளிமையான கேள்விகளாக பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்கள் தர்மராஜர். அதற்கு தர்மராஜரும் பதில் கூறிக்கொண்டிருக்கிறார். இதை நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? என்னவாயிற்று என்று யமதர்மராஜருக்கு? மிகவும் எளிமையான கேள்விகளை கேட்டு யட்ச பிரசன்னத்தை எளிமையாக்குகிறார். நான் தான் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்கிறேனே, தர்மராஜருக்கு தனது புத்திரன் மீது பாசம் அதிகம். அதனால் தான் கடுமையான கேள்விகளாக கேட்டு அவரை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த அவர் விரும்பவில்லை. தர்மா, ஆதித்யனை உதிக்க செய்பவன் யார்? அவனின் இரு பக்கமும் சஞ்சரிப்பது யார்? ஆதித்யன் எதில் நிலை பெற்றிருக்கிறான்? பிரம்மம் ஆதித்யனை உதிக்க செய்கிறது. தேவர்கள் அவனின் இருபுறமும் சஞ்சரிக்கிறார்கள். தர்மம் ஆதித்யனை அஸ்தமிக்க செய்கிறது. அவன் சத்தியத்தில் நிலை பெற்றிருக்கிறான். சித்திரகுப்தரே, ஆதித்தனின் இரு பக்கத்திலும் தேவர்கள் இருப்பதாக தருமர் கூறுகிறாரே, இந்த பதில் எனக்கு விளங்கவில்லையே. சூரியனை சுற்றிலும் காற்று, ஆகாயம், நீர், நிலம், நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களையே தேவர்கள் என்று கூறுகின்றான் தர்மன். ஆதித்யன் சத்தியத்தில் நிலை பெற்றிருக்கிறான் என்பதற்கு என்ன பொருள் சித்திரகுப்தா? ஆதித்யன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. எப்பொழுதும் உண்மையாக உதித்து கொண்டே இருக்கின்றான். ஆகவே ஆதித்யன் இந்த உலகில் நிலை பெற்றிருப்பது உண்மை. உண்மையின் மறுபெயர் சத்தியம். ஆகவே ஆதித்யன் சத்தியத்தில் நிலை பெற்று இருக்கிறான். நாராயண நாராயண. எதனால் மனிதன் பண்டிதனாகிறான்? எதனால் அவன் துணை உள்ளவனாகிறான்? எதனால் மனிதன் புத்தியுள்ளவனாகிறான்? வேதங்களை கற்ற மனிதன் பண்டிதனாகிறான். தத்துவத்தால் பிரம்மத்தை அடைகிறான். தைரியமே அவனுக்கு துணை. பெரியோர்களை அண்டி வாழும்போது புத்திமானாக விளங்குகிறான். உயிர் இருந்தும் இல்லாதவன் யார்? தேவதைகள், அதிதிகள், பணியாட்கள், பித்ருக்கள், வறுமையில் வாடும் நல்லவர்கள். இவர்களுக்கு எவன் இருந்தும் தானம் கொடுக்கவில்லையோ அவன் உயிர் இருந்தும் இல்லாதவனாகிறான். தர்மம் எதில் நிலை பெற்றிருக்கிறது? புகழ் எதில் நிலை பெற்றிருக்கிறது? சுகம் எதில் நிலை பெற்றிருக்கிறது?
தர்மம் சாமர்த்தியத்தில் நிலை பெற்றுள்ளது, புகழ் தானத்தில் நிலை பெற்றுள்ளது, சுகம் நல்லொழுக்கத்தில் நிலை பெற்றுள்ளது. இது என்ன பதில் சித்திரகுப்தரே? தர்மம் எப்படி சாமர்த்தியத்தில் நிலை பெற்றிருக்கும்? தர்மம் நீதியில் அல்லவா நிலை பெற்றிருக்கும்? விளக்குகிறேன். எது உலகத்திற்கு நன்மை பயக்கிறதோ அதுவே தர்மம். அந்த நன்மை பல நேரங்களில் சாமர்த்தியத்தின் பேரில் உண்டாகிறது. உதாரணத்திற்கு, ஒருவன் உயிரை பறிக்க ஒருவன் துரத்துகிறான். உயிர் பிச்சை வேண்டி அவன் நம்மிடம் அடைக்கலம் தேடி வருகிறான். அப்பொழுது கொலைகாரனுக்கு நீர் அவனை காட்டிக் கொடுப்பீரா? ஐயோ, அப்படி காட்டிக் கொடுத்தால் அது பெரும் பாவமாயிற்றே. அப்படி என்றால் அவன் இங்கு இல்லை என்று பொய்யுரைப்பீரா? அப்படித்தான் சொல்லியாக வேண்டும். அது பொய்யாக ஆகாது சித்திரகுப்தா, அது சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்திற்கு பெயரே தர்மம். ஆகவே தர்மம் சாமர்த்தியத்தில் நிலை பெற்றிருக்கிறது. ஆகா ஆகா, என்ன ஒரு ஆழமான கேள்வி சித்திரகுப்தரே. எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன? சுகம் ஒழுக்கத்தில் நிலை பெற்றிருப்பதாக சொன்னான் தருமன். மோகம், போகம் என அவை தேகத்தில் அல்லவா இருக்கிறது. நல்லொழுக்கத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நாரதரே, நீர் குறிப்பிட்டவை அனைத்தும் தற்காலிகமான சுகங்களே. ஆனால் அந்த சுகங்கள் அனைத்தும் துக்கத்திலேயே முடிவடைகின்றன. நிரந்தரமான சுகம் ஒழுக்கத்தோடு உடலை பேணுபவனுக்கே சித்திக்கிறது. ஆகா, தர்மனின் அறிவைக் கண்டு நான் வியந்தேன். தர்மனின் ஞானச்சுடர் இருளில் இருக்கும் இந்த உலகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வரட்டும். நாராயண நாராயண. தர்மா, நான் கேட்ட கேள்விகளுக்கு அபாரமாக பதிலளித்தாய். உன் சகோதரர்களில் ஒருவனை உயிரோடு திரும்ப பெற்றுக்கொள். நால்வரில் ஒருவனை மட்டும் காப்பது மற்ற மூவருக்கும் மூத்தவனான நான் செய்யும் துரோகமாகிவிடும். ஆதலால் நால்வரோடு சேர்ந்து நானும் நற்கதியை அடைவதே இப்போது என் முன்னே உள்ள சாலச்சிறந்த வழி. அதையே நான் அடையப் போகிறேன். தர்மா, நீ ஒரு தம்பியை காப்பதன் மூலம் மற்ற தம்பிகளையும் காக்க முடியும். அதனால் அவசரப்படாதே. தம்பிகளில் ஒருவனை உயிர்ப்பிக்கும் வாய்ப்பை மறுக்காதே. யக்ஷகனே, என் தம்பி நகுலன் எனக்கு உயிரோடு வேண்டும். தர்மா, பீமன் உனக்கு அன்பன், அர்ஜுனன் உனக்கு கதி. இவர்களை தவிர்த்து மாற்றாந்தாய் மகனான நகுலன் பிழைத்தெழ வேண்டும் என்று நீ விரும்புவதற்கான காரணம் என்ன? தர்மத்தை நாம் கெடுக்க நினைத்தால் அது நம்மை அழித்துவிடும். தர்மத்தை நாம் காக்க நினைத்தால் அது நம்மை வாழ்வாங்கு வாழ வைக்கும். நான் தர்மத்தை ஒருபோதும் விடமாட்டேன். என் தாய் குந்திக்கு புத்திரனாக நான் ஒருவன் இருக்கிறேன். என் மற்றொரு தாய் மாந்திரிக்கு நகுலன் புத்திரனாக இருப்பான். ஆகவே நகுலன் பிழைக்கட்டும். தருமா, நான் உன் தந்தையான தருமதேவன். உன் தரும சிரதையும் ஞானத்தையும் கண்டு நான் மகிழ்கிறேன். உன் விருப்பப்படியே உன் சகோதரர்கள் அனைவரும் உயிர் தொழுவார்கள். கவலையை விடு. நான் இப்பொழுது ஆனந்தத்தில், பேரானந்தத்தில் திளைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ வேண்டிய வரத்தை கேள். 12 ஆண்டு கால வனவாசம் முடிந்து அஞ்ஞாதவாசம் துவங்குகிறது. இக்காலத்தில் நாங்கள் பாண்டவர்கள் என்று யாரும் அறியாமல் இருக்க நாங்கள் அடைய விரும்பும் திருவுருவை தாங்கள் தந்தருள வேண்டும். உன் விருப்பப்படியே நடக்கட்டும். இங்கு நடந்தவை யாவும் ஸ்ரீ கிருஷ்ணனின் லீலைகள். பாண்டவர்களாகிய உங்களை காக்க அவர் நடத்திய நாடகம் இது. அஞ்ஞாதவாச காலத்தில் நீங்கள் விரும்பிய வடிவில் மறைந்து வாழும் வரத்தை தருகிறேன்.
அண்ணா, இங்கு என்ன நடந்தது? எங்கே அந்த எட்சகன்? நம் உயிர் காக்க தர்மதேவனே நேரில் வந்தார். மாண்டு போன உங்களை உயிர்ப்பித்து தந்தார். சரி, திரௌபதி காத்திருப்பா, வாருங்கள். ஆமண்ணா. சித்திரகுப்தரே, உங்கள் யமதர்மனின் பிரச்சனை தீர்ந்து விட்டதல்லவா? கணக்கு வழக்குகளும் சரியாகி விட்டதல்லவா? நாரதரே, நீரும் கிருஷ்ணரும் இந்த நாடகத்தை ஆடாமல் இருந்திருந்தால் நாங்கள் மிகவும் சிரமத்தை சந்தித்திருப்போம். நன்றி நாரதரே. இனிமேலாவது கணக்கு வழக்குகளை சரியாக பாருங்கள். நான் அடிக்கடி வந்து பார்த்து கொண்டிருக்க முடியாது. நான் வருகிறேன். நாராயண நாராயண. சுவாமி, என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு தாமதம்? திரௌபதி, நாங்கள் எல்லோரும் மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறோம். சுவாமி, தங்கள் ஐவரின் உயிர் குடிக்க பூதம் ஒன்று முனிவரின் ரூபத்தில் வந்தது. நான் சூழ்ச்சியை அறியாமல் தங்கள் சென்ற இடத்தை குறிப்பிட்டு விட்டேன். தாகம் என்னை வாட்டுகிறது. விழிப்போடு கவனமாக சரி அண்ணா. யார் என்னை தடுப்பது? பாண்டவர்களே! அடே காலமுனி, மாண்டு போன பாண்டவர்களை உண்ணவா என்னை அழைத்தாய்? நீ யார் என்று சொல். நான் பறவை அல்ல, யட்சகன். திரௌபதி, இப்போதுதான் புரிகிறது. பூதத்தின் ஆபத்தில் இருந்து எம்மை காத்திருக்கிறார் யமதர்மன். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? ஆமாம், காலதேவன் எங்கள் உயிரை பறித்தார். அவரே மீண்டும் எங்களை உயிர்ப்பித்தார். மருமகனே, என்ன ஆழ்ந்த சிந்தனை? மருமகனே, நீ உண்ணவில்லை, தாகசாந்திக்கு நீர் கூட அருந்தவில்லை என்று துச்சாதனன் கூறினான். என்ன காரணம்? காலமுனியின் மரணத்தை கண்ட அச்சம் என்னை விட்டு நீங்கவில்லை. ஒருவேளை பூதம் என்னை கொண்டிருந்தால்? கொன்றிருந்தால் பரலோகம் சென்றிருக்க வேண்டியதுதான். இதென்ன கேள்வி? என் நிலை கண்டால் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது. அண்ணனே வீதியில் உறைந்து போயிருக்கிறார். அவரை ஆற்றுவதை விட்டுவிட்டு பரிகசிக்கிறீர்களே. நான் பரிகசிக்கவில்லை, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வந்தேன். என்னுடைய துன்பம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா? தங்களின் போக்கு எனக்கு வேதனையை தருகிறது. காலமுனியை கொண்டு வந்து என்னை கொல்ல பார்த்தீரே, அதுதான் தங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமா? துரியோதனா, நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை மறந்து போனோம். காலமுனி அனுப்பிய பூதம் பாண்டவர்களை கொல்லாமல் அவனையே திருப்பிக் கொன்றதன் காரணம் என்ன? பூதம் சென்ற காரியம் நிறைவேறவில்லை. பூதம் சென்ற காரியம் நிறைவேறவில்லை என்றால் என்ன பொருள்? மாமா, எனக்கு விளங்கவில்லையே. நானே விளக்குகிறேன். பாண்டவர்கள் மாண்டு போனார்கள் என்று பொருள். அதனால் தான் பூதம் திரும்பி வந்து காலமுனியை கொன்றுவிட்டது. மாமா, இப்படி நான் யோசிக்கவே இல்லை. இப்போது சொல், பாண்டவர்கள் மாண்டது உனக்கு மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா மருமகனே? இந்த நிகழ்வை நாம் விழா எடுத்தல்லவா கொண்டாட வேண்டும். பாண்டவர்கள் இது போன்று பலமுறை மாண்டு மீண்டு உள்ளார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்.
சிறுவயதில் அந்த பீமனை நீரில் மூழ்கடித்துக் கொள்ள முயற்சி செய்தோம். முடிவு, அந்த பீமன் அசுரபலம் பெற்று திரும்பி வந்தான். வாரணாவதத்தில் பாண்டவர்களை கொல்ல முயற்சி செய்தோம். ஆனால் அவர்கள் பாஞ்சால நாட்டு மன்னரோடு திரும்பி வந்தனர். இம்முறையும் பாண்டவர்கள் உயிரோடு திரும்பி வந்துவிட்டால் என்ன செய்வது மாமா? கூறுங்கள், என்ன செய்வது? அப்படி என்றால் இப்போதே ஒற்றர்களை அனுப்புவோம். மரணம் உறுதியான பிறகு பாண்டவர்களின் மரணத்தை விழா எடுத்துக் கொண்டாடுவோம். அருமையான யோசனை. உத்தரவு இளவரசே. துவைதவனம் சென்று பாண்டவர்களின் நிலையை அறிந்து வா. பாண்டவர்களின் சடலங்களை கொண்டு வந்தால் நீ பரிசு மடையில் நனையலாம். உத்தரவு இளவரசே. பிரபு, பிரபு, எங்களை காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்றுங்கள். செய்தி எங்களை காப்பாற்றுங்கள். என்ன கூறுகிறீர்கள்? ஆம் பிரபு, தேவர்களை அடிமையாக்கி சாட்டை கொண்டு அடிக்கிறான் அந்த நரகாசுரன். தேவ கன்னியரை சிறை எடுத்து கொடுமை செய்கிறான். பிரபு, ஒரு யாகம் நடத்த முடியவில்லை, ஒரு வேள்வி முற்றுப்பெற இயலவில்லை. அந்த நரகாசூரன் என் நேரமும் இந்திரலோகத்தை ஆக்கிரமிக்க வரலாம். சுவாமி, அவர்களை காக்க ஏதேனும் வழி செய்யுங்கள். துன்பமே அறியாதவர்கள் தேவ கன்னிகைகள். அவர்கள் இப்பொழுது கொடிய அரக்கனின் பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள் என்பதை கேட்கவே மனம் நடுங்குகின்றது. நாராயண நாராயண. என் நேரமும் ஊர்வசியின் நடனத்தையும் ரம்பையின் அழகையுமே ரசித்துக் கொண்டிருந்தால் இப்படித்தான் நடக்கும். தேவேந்திரா, நரகாசுரனின் காலை பிடித்துவிட தயாராகிவிடு. ஏனென்றால் இன்னும் சற்று நேரத்தில் இந்த இந்திரலோகம் நரகாசுரன் வசமாக போகிறது. நாரதரே, நீங்கள் வேறு. ஏன் இப்படி அச்சமூட்டுகிறீர்கள்? இப்பொழுது என்னதான் செய்வது? அந்த நரகாசுரனை அழிக்க ஏதேனும் வழி இருக்கிறதா? அந்த நரகாசுரனுக்கு மரணமே இல்லையாம். அவன் தாயின் அனுமதி இருந்தால் மட்டுமே அவனை கொல்ல முடியுமாம். எனில் நாம் அந்த நரகாசுரனின் தாயை சந்தித்து அனுமதி பெறுவோம். அங்கேதான் சிக்கலே இருக்கிறது. நீ இப்படி சிறுபிள்ளைத்தனமாக யோசிப்பாய் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை.
என்னதான் கொடுமைக்காரனாக இருந்துவிட்டு போகட்டுமே, பெற்ற பிள்ளையை கொல்ல எந்த தாய்தான் சம்மதிப்பாள்? அது மட்டுமன்றி அவனது தாய் யார் என்ற ரகசியம் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே அறிந்தது. அவர் தேவ ரகசியங்களை வெளியில் சொல்ல மாட்டார். ஸ்ரீமன் நாராயணன் தான் ஸ்ரீ கிருஷ்ணராக புவியில் அவதாரம் எடுத்து விட்டாரே. இப்பொழுது நான் என்னதான் செய்ய வேண்டும்? ஸ்ரீமன் நாராயணனாக இருந்தால் என்ன, ஸ்ரீ கிருஷ்ணனாக இருந்தால் என்ன, இருவருமே ஒருவர் தானே. ஸ்ரீ கிருஷ்ணரை இந்திரலோகம் வரவழைக்க ஒரு யாகத்தை நடத்துங்கள். ஒருவேளை உங்கள் நிலை அறிந்து அந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு உதவ முன்வரலாம். நான் வருகிறேன். நாராயண நாராயண. சித்ரசேனா, உடனே ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜிக்கும் யாகத்தை தொடங்குங்கள். அப்படியே ஆகட்டும். சுவாமி, நாங்கள் அஞ்ஞாதவாசம் புறப்படுகிறோம். எங்களை வாழ்த்தி விடை கொடுங்கள். தர்மா, உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையே விளையட்டும். வெற்றியோடு புறப்படுங்கள். இன்றோடு உங்கள் வனவாசம் முடிவடைகிறது. நாளை அஞ்ஞாதவாசம் தொடங்குகிறது. வெற்றியோடு அது நிறைவேற நான் வாழ்த்துகிறேன். சுவாமி, ராஜகுமாரர்களான எங்களுக்கு ஒருவரும் அறியாமல் இப்படி மறைந்து வாழும் அவல நிலை ஏற்பட்டதே. பீமா, மறைந்து வாழ்ந்த சத்துருக்களை வெல்வதும் ஒரு யுத்த தர்மமே. தேவர்கள் அவ்விதமே அசுரர்களை வென்றார்கள். இந்திரனின் வஜ்ராயத்தில் மறைந்திருந்து விஷ்ணு பகவான் விருத்ராசுரன் என்னும் அசுரனை கொன்றார். தசரத புத்திரர் ஸ்ரீராமர் மறைந்திருந்தே வாலியை கொன்றார். சூரியன் பல்லாண்டு பூமியில் மறைந்திருந்தே சத்துருக்களை சம்ஹாரம் செய்தார். மகாத்மாக்கள் யாவரும் மறைந்திருந்தே சத்துருக்களை வென்றிருக்கிறார்கள். அவ்விதமே நீங்கள் ஓராண்டு காலம் மறைந்து வாழ்ந்து உங்கள் சத்துருக்களை வெல்ல ஆசீர்வதிக்கிறேன். இன்னொரு முக்கிய செய்தி, உங்கள் வனவாசம் முடிந்தது. ஆகவே உங்களை பின்தொடரும் ஒற்றர்களை இனி காண நேர்ந்தால் அவர்களை அதே இடத்தில் கொன்றுவிடுங்கள். அப்பொழுதுதான் உங்களது அஞ்ஞாதவாசம் வெற்றி அடையும். சுவாமி, 12 ஆண்டு காலம் எங்களோடு வாழ்ந்து எங்களை வழிநடத்தினீர்கள். நன்றிகள் மட்டும் உங்களுக்கு உசிதமாகாது. அதை நாங்கள் நினைவில் நிறுத்துகின்றோம். உங்களுடைய ஆசி எங்களுக்கு என்றும் வேண்டும். அன்னை துர்காதேவி உங்களுக்கு எப்போதும் துணையிருப்பாள். அவளை அண்டி மறைந்திருக்கும் ஆபத்துக்களை வெல்ல நான் ஆசி வழங்குகிறேன். விதுரா, உனக்கு ஏதேனும் செய்தி வந்ததா? என் புத்திரர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? அவர்கள் நலமோடு இருக்கிறார்கள் தானே? எக்கணத்திலும் நல்ல தகவல் வரலாம். நீங்கள் கவலைப்படாதீர்கள். என் பிள்ளைகளுக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கும் வேளையில் என்னால் எப்படி விதுரா நிம்மதியாக இருக்க முடியும்? பெற்றவள் நான் இருக்க என் பிள்ளைகளுக்கு இந்த கதி வேண்டுமா? நான் இன்னும் என்னென்ன கொடுமைகளை கண்டு சகிக்க என் உயிரை தக்க வைத்துள்ளேனோ. அண்ணி, பாண்டவர்களை பெற்றெடுத்து தன்னந்தனியே நின்று ஆளாக்கிய வீர தாயா இப்படி புலம்புவது? என் புத்திரர்கள் மாவீரர்கள் தான். இருந்தாலும் அவர்கள் எனக்கு குழந்தைகள் தானே. உண்மைதான். ஆனால் பாண்டவர்களை நினைத்து நீங்கள் கவலைப்படுவது தேவையற்றது. பாண்டவர்களுக்கு யாதொரு தீங்கும் நேராது. உன் வார்த்தைகள் தரும் நம்பிக்கையில் நான் எனது பூஜையை தொடர்கிறேன்.